கேரள மாநிலத்தில் மது விற்பனைக்கு கடந்த ஐக்கிய ஜனநாயக முன்னணி அரசு விதித்திருந்த கட்டுப்பாடுகளை தற்போதைய இடதுசாரி முன்னணி அரசு தளர்த்தியுள்ளது. கேரள முதல்வர் பினராயி விஜயன் இதை அறிவித்திருக்கிறார். இதன் மூலம் மது கூடங்களில் மது விற்பனைக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. மேலும் மது கூடங்களிலும் நட்சத்திர விடுதிகளிலும் கள் விற்பனையும் தொடங்கப்படும் எனவும் பினராயி விஜயன் அறிவித்திருக்கிறார். ஐக்கிய ஜனநாயக முன்னணி அரசின் மது கொள்கை முற்றிலும் தோல்வியடைந்து விட்டதாகவும் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைமையிலான முந்தைய அரசின் மதுவிலக்கு கொள்கையால் மக்கள் வேறு போதை பழக்கங்களுக்கு ஆளாக நேரிட்டதாகவும் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார். മദ്യനയം അംഗീകരിച്ചിട്ടുണ്ട്. അതിൽ UDFിൻ്റെ മദ്യനയം പൂർണ്ണ പരാജയമാണ് എന്നുള്ളതാണ് ഇപ്പോൾ ഉള്ള അനുഭവം കാണിക്കുന്നത്. മദ്യവർജനത്തെ പ്രോത്സാഹിപ്പിക്കുന്നുണ്ടെങ്കിലും മദ്യനിരോധനം എന്നതിനോട് യോജിപ്പില്ല എന്ന്